ஸோ, அதனால கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபுல்லா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அத நெனச்சு நம்ம வாழ்க்கையோட ட்ரீட்மெண்ட்ட மாத்துற முறை தப்பு. முடி கொட்டுறதுங்கிறது சைட் எஃபெக்ட். அப்டின்னா என்ன? கீமோதெரபி போடுற வழியும் அது இருக்கும். கரெக்ட்டா? கீமோதெரபி போட்டு முடிச்சு, கீமோதெரபி ட்ரக்ஸோட கழிவுகள்லாம் வெளிய ஏறிடுச்சுன்னா, முடி கொட்டுறது நின்றும். திருப்பி முடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு டெம்பரரி ப்ராசஸ். அந்த ப்ராசஸ நம்ம எப்படி கடக்க போறோங்கிறது தான் கத்துக்கணுமே தவிர, அதுக்காக பயந்துட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ட நெக்லெக்ட் பண்றதுங்கிறது தவறு. இப்ப இருக்கிற டெக்னாலஜி வைஸ் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறப்போ, நம்ம அத தான் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இருக்கிற பிரச்சனைக்கான டெம்பரரி சொல்யூஷன பார்க்கக்கூடாது. இது முடிச்சு நான் எப்படி இருப்பேன்? ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேனா? ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேலைக்கு போவேனா? அப்ப என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? சர்வைவர்ஸ்லாம் பாருங்க. எத்தனையோ பேரு கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கவங்க இருக்காங்க தானே! அவங்கள பார்க்கும்போது அவங்களும் இதே ப்ராசஸ் வழியா தானே போயிருப்பாங்க. அந்த ப்ராசஸ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு, எப்படி கடந்து போறோங்கிறத பொறுத்து தான் எல்லா கேன்சருக்குமே வந்துட்டு நம்ம கீமோதெரபி எடுக்கிறனால முடி கொட்டும் அப்படின்னு கிடையாது.